தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றமாக திராவிட கட்சிகளின் 60 ஆண்டு கால ஆதிக்கத்தை முறியடித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இந்த செய்தி பதியப்படும் வரையில் பதவியேற்பு விழா ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. பதவியேற்கும் நிகழ்வு குறித்து விரிவான செய்தியிடல் எமது மதிய நேர செய்தி அறிக்கையில் விரிவாக பார்வையிட முடியும். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்காததால் பெரும் இழுபறி நீடித்து வந்தது. ஆளுநருடன் 4 முறை சந்திப்பு, கூட்டணி கட்சிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தை என கடந்த ஒரு வாரமாக தமிழக அரசியல் களம் போர்க்களமாக காட்சியளித்தது. விஜயின் வெற்றியை தடுக்க திமுக மற்றும் அதிமுக திரைமறைவில் கைகோர்க்க முயற்சிப்பதாக வெளியான தகவல்கள் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. ஆட்சி அமைக்க இன்னும் 2 இடங்களே தேவைப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை வழங்கிய நிபந்தனையற்ற ஆதரவு அனைத்தையும் தலைகீழாக மாற்றியது. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக மற்றும் முஸ்லிம் லீக் என 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் பலத்துடன் விஜய் பலமான நிலையை எட்டினார். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய்க்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை நேரு உலக விளையாட்டரங்கில் பதவியேற்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்த செய்தி பதியப்படும் நேரம் வரை நிகழ்வு ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. இந்த வரலாற்று நிகழ்வில் அகில இந்திய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பதவியேற்ற கையோடு வரும் புதன்கிழமைக்குள் சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் ஆளுநர் விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சருக்கு வழங்கப்படும் வாகன தொடரணி மீளெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. எந்த இடத்திலிருந்து வாகன தொடரணி பாதுகாப்பு விலக்கப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழா நடைபெற்று முடிந்த பின்னர் விஜய்க்கு முதலமைச்சருக்கான முழு வாகன தொடரணி பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.